38வது அதிகாரத்தில் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. 38:1 வாசிப்போம். யோபு ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கான். 3 நண்பர்கள், இன்னொருத்தன் வந்தான் 4வது. அவன் கொஞ்சம் நல்லா பேசினான், அவன் கொஞ்சம் நல்லா ஞானமாக பேசினான். இந்த 3 பேர் தான் மோசமாக பேசினாங்க. நான் இந்த இத்தனை பேர் பேசுகிறத கேட்டு ஆண்டவருக்கு பொறுக்க முடியல. ஆண்டவர் மேலேயே பழிய போடுறானுங்க, யோபு மேலேயே பழிய போடுறான். ஆண்டவர் டென்ஷன் ஆகி பெருங்காத்துல வந்துட்டார். வந்து ஒரு 77 கேள்வி கேட்கிறார். எத்தனை கேள்வி? இந்த 38, 39, 40, 41வது அதிகாரங்கள், இதுல 77 கேள்வி கேட்கிறார். இதை கேட்டத உடனே ஒரு கேள்விக்கு கூட இந்த பயல்களால பதில் சொல்லவே 77 கேள்வி, அதுவும் கொஞ்ச நெஞ்ச கேள்வி இல்லை. அவர் கேட்கிறாரு, எங்க எங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ய வைக்கணும்னு உனக்கு பண்ண முடியுமா? யோபு, முடியாத ஆண்டவரே. எங்க எந்த அளவுல மின்னல் வெட்டணும்னு உன்னால செய்ய முடியுமா? செய்ய முடியாத ஆண்டவரே. உன்னால ஒரு குடத்து தண்ணியே கையை வச்சு பொத்த முடியலையே. நான் அவ்வளோ பெரிய கடற்கரையை நான் அடைச்சிருக்கேன், உன்னால பண்ண முடியுமா? பண்ண முடியாத ஆண்டவரே. உன் வீட்டில் இருக்கிற ஒரு குண்டு பல்பையே உன்னால சரி பண்ண முடியல. அவ்வளோ பெரிய சூரியனை நான் ஜம்முன்னு கிழக்கில் உதிக்க வச்சு மேற்கில் மறைய வைக்கிறேன், உன்னால பண்ண முடியுமா? பண்ண முடியாத ஆண்டவரே. ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு உன்னால ஒரு ஃபவுண்டேஷன் ஒழுங்கா தோண்ட முடியல, அது பெப்பரப்பேன்னு வாயை பொழந்துக்கிட்டு கிடக்கு. ஒரு கோட்டை சுவருக்கு உன்னால ஒரு ஃபவுண்டேஷனை ஒழுங்கா தோண்டி கோட்டையை போட முடியல, சுவரை கட்ட முடியல. ஆனா இவ்வளோ பெரிய பூமியை அஸ்திவாரம் பண்ணினவர் யார்? உன்னால் அறிவிக்க கூடுமானால் அறிவி. தெரியல ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பூமியை எப்படிப்பா நீங்க கட்டுனீங்க? ஆண்டவர் இப்படி சும்மா பயங்கரமான கேள்வியை கேட்கிறாரு. உன்னால உன் ரூமையே அளவெடுக்க முடியலையே, தப்பு தப்பா அளவெடுக்கிற. எத்தனை சென்ட்னு கேட்டா தெரியல, எத்தனை இடம்னு கேட்டா தெரியல, இவ்வளவு தப்பு பண்ற. பூமியின் எல்லைகளை உன்னால் அளக்க முடியுமா? முடியாத ஆண்டவரே. ஆனால் என்னால் முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆயிருக்கு குளம், 15 அடி குளம், உன்னால முங்கி கீழே போய் மண் எடுக்க முடியுதா? முடியாத ஆண்டவரே. ஆனால் என்னால் கடலின் ஆழத்துல போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், கடலின் ஆழத்தில் நீ உலாவினது உண்டோ? நம்ம இந்த கிணத்துல 10 அடி உள்ள போயிட்டு வரதுக்குள்ளே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிரும். ஏன்னா தண்ணிக்குள்ள போக போக அழுத்தம் அதிகமாகி உங்களை நெருக்கும். ஒருவேளை ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, உங்களை ஒரு பெரிய கப்பல், நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு போய் கடலுக்கு ஆழத்தில் கொண்டு போய் டக்குன்னு கதவை திறந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும் பாஸ்டர்? கதவை திறக்கும், நான் ஜாலியாக நீச்சல் அடித்து வெளியே வந்துடுவேன். அப்படி கிடையாது. அந்த தண்ணி அழுத்தி உங்களை மண்ணாக்கிரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கடலின் நடுவில் உலாவுகிறேன். உலாவுறது என்னது? நெஞ்ச நிமித்தி நடக்கிறது. நம்மளால தரையிலே நடக்க முடியல, காத்தடிச்சாலே இது நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், கடலின் நடுவில் உலாவுகிறேன். மரியானா ட்ரென்ச்னு சொல்லுவாங்க, அதுதான் கடல்லையே ஆழமான பகுதி. அந்த ஆழத்துக்குள்ளாம் போனால் நம்ம வெளியே வரவே முடியாது. மோசமான மிருகங்கள் அங்கே இருக்கும், விலங்குகள் இருக்கு, கண்டுபிடிக்கப்பட முடியாத பெரிய பெரிய மீன்கள், மீன் வகைகள், மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. தமிழ் என்னது? அரக்க மாதிரி இருக்கிற மீன்கள்லாம் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், கடலின் நடுவே உன்னால உலாவ முடியுமா? முடியாத ஆண்டவரே. என்னால் முடியும். ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு உன்னால சாப்பாடு கொடுக்க முடியுமா? முடியாத ஆண்டவரே. திமிங்கலத்துக்கு உன்னால போஷிக்க முடியுமா? என்னால முடியும். 77 கேள்வி ஆண்டவர் கேட்டாரு. 77 கேள்வியை கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் யோபு சொல்லுகிறார். 42:2 வாசிங்க. 42:2 1-2 ஒன்னாவது வாசிங்க. எப்பொழுது 77 கேள்வியை கேட்டு யோபு திகைச்சு போய் நிற்கிறான். ஐயோ, நான் நினைச்சேன் 1000 கோடி காசு போயிருச்சு, என் பிள்ளைங்க போயிட்டாங்க, எல்லாம் போயிருச்சு, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஜீரோக்கு வந்துட்டேன், நான் பூஜ்ஜியம் ஆயிட்டேன், இனி தூக்கில் தொங்கிட வேண்டிதான் அப்படின்னு நான் இருக்கும் பொழுது, எல்லாரும் என்ன நெருக்கும் பொழுது, உன் துரதிர்ஷ்டம், உன் குடும்ப சாபம், உன் பாவம், உன் கர்மம், உன் கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொல்லி நான் சோர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் 77 கேள்வியை கேட்டு அவர் யாருன்னு காண்பிச்சதுக்கு அப்புறம் யோபு சொல்லுகிறார், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா, இந்த 77 கேள்வி நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவர் கேட்கிற கேள்விக்கு நம்மளாம் ஆடி போயிடுவோம், பதிலே கொடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும்.
அதெல்லாம் அவரால் மட்டும்தான். யாராவது சொல்ல முடியுமா? காற்று இப்படி கூடி வந்து இப்படி கூடி போய் அப்படி போச்சுன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் சொல்ல முடியும். ஆமென். காற்று போகிற திசையை நீ நிர்ணயம் பண்ணுவாயோ? யோபு, முடியாத ஆண்டவர். இதெல்லாம் கேட்டு 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 ஒன்று யோபுக்கு புரிஞ்சிருச்சு. இத்தனை 1000 கோடியை நான் இழந்திருக்கலாம், இத்தனை உயிர் என் குடும்பத்தில் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. நம்ம தொழிலில், நம்ம பிஸ்னஸில் சில ஆயிரங்களை நம்ம விட்டுருக்கலாம், சில கோடிகளை இழந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க வாயை திறந்து சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் சில மரணங்களை பார்த்திருக்கலாம். இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபுவுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் யோபுவை பலப்படுத்தினார். பலப்படுத்தி நடந்தது என்ன தெரியுமா? 12வது வசனம், 42 12. யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் ஆசீர்வதித்தார். அடடா, 7000 ஆடு இப்ப எப்படி ஆயிருச்சு? 14,000 ஆயிருச்சு. 3000 6000 மாறிடுச்சு. 1000 ஏர்களும். ஹல்லேலூயா. எல்லாம் டபுள் டபுளா கொடுத்துட்டாரு. ஆமென். மறுபடி அவனுக்கு 7 குமாரர்கள் பிறக்கிறார்கள். 3 குமாரத்திகள் அவனுக்கு. அந்த பிள்ளைங்க எப்படி இருந்தாங்களாம்? 15வது வசனம், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவே. அப்ப நாம என்ன சொல்லணும் தெரியுமா? இக்கட்டு நேரத்தில் சொல்லணும். இன்னைக்கு பாடின மாதிரி, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு சின்ன பாடத்தை இதில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இக்கட்டு நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? யோபுவுடைய 3 பிள்ளைக்கு பேர் வைக்கிறான். 14வது வசனம் வாசிங்க. 12 14. ஆம், எமிமால் என்றும் கெத்சியால் என்றும் கேரேனாப்பு என்றும் பேரிட்டான். ஏன் இதை மட்டும் ஆண்டவர் இங்கே போட்டிருக்காரு? 7 பசங்க பேர் போடலை, பொண்டாட்டி பேர் போடலை. இந்த 3 பேர் இதில் அர்த்தம் இருக்கு. இந்த 3 பேருடைய அர்த்தத்தை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? யோபு மாதிரி நம்ம இழந்ததெல்லாம் 2 மடங்கு நம்ம திருப்பி பெறணும். ஆமென் சொல்லுங்க. யோபு மாதிரி நம்ம வாழ்க்கை இனி ரெட்டிப்பு வேகத்தில் பயணிக்கணும். நம்ம சபை இனி ரெட்டிப்பு வேகத்தில் பயணிக்கணும். நம்ம குடும்பம் 2 மடங்கு வேகத்தில் முன்னேறி செல்லணும்னா இந்த ஆலோசனையை மனசில் வச்சுக்கோங்க. மூத்த மகளுக்கு எமிமால். எமிமால் என்றால் டே பை டே என்ற அர்த்தம். அதாவது நாளுக்கு நாள். இந்த வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. என்ன நாள்? நாளுக்கு நாள். ஹெத்சியா என்றால் லவங்கப்பட்டை மரம் என்ற அர்த்தம். என்னது? பேருக்கு என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள். 2வது லவங்கப்பட்டை. அடுத்து கேரே நாப்பு என்றால் ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் எப்படி இருக்கும்னா, பார்க்கறதுக்கு கருங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் கருங்கல்லில் இருந்து அந்த கல் அப்படி வளர்ந்து கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி மேல் நோக்கி வளரும். இப்போ 3க்கு அர்த்தம் சொல்லித்தாரேன். எமிமால்னா நாளுக்கு நாள், ஹெத்சியால்னா லவங்கப்பட்டை மரம், கேரே நாப்புனா ஒரு வளரக்கூடிய கல். இப்படி வச்சுக்கோங்க. எமிமால்னா நாளுக்கு நாள், ஹெத்சியால்னா லவங்கப்பட்டை மரம், கேரே நாப்புனா கல்லில் வளரக்கூடிய கல். யோபு என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? இங்க பாரு, நாளுக்கு நாள் நீ எவ்வளவு பிரச்சனைக்குள்ள போனாலும், எவ்வளவு பிரச்சனை உன்னை உரிச்சு எடுத்தாலும் நீ மனம்தான் வீசணும். லவங்கப்பட்ட மரம் என்ன செய்யும்? லவங்கப்பட்ட மரத்தை ஒரு உளியை வச்சு இப்படி 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 பண்ணுவாங்க. அழகா ரோல் மாதிரி உருண்டுட்டு வரும். அடுத்து பண்ணுவாங்க, வரும். இல்லை இல்லை, நீ 2 தடவை என்ன உரசிட்ட, 3வது தடவை என்கிட்ட இருந்து கெட்ட நாத்தம் வரும். அப்படியா சொல்லும்? 1000 தடவை லவங்கப்பட்ட மரத்தை நீங்க உரசினாலும் அது மனத்தை தான் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க.
அது சுவையத்தான் கொடுக்கும். எத்தனை தடவை சத்துரு உங்களை தேய்ச்சி 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 எடுத்தாலும் நீங்க மனத்தை தான் கொடுக்கணுமே ஒழிய உங்ககிட்ட இருந்து துர்நாற்றம் வராது. கர்த்தர் வர விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள யோபு மாதிரி இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் பிசாசு உங்களை எவ்வளவு இழைச்சாலும், எவ்வளவு தேய்ச்சாலும், எவ்வளவு உரிச்சாலும், எவ்வளவு உங்களை உடைச்சாலும் நான் வாசனை வீசுவேனே ஒழிய, கிறிஸ்துவுக்காக நான் மனத்தை கொடுப்பேனே ஒழிய நான் அவமானத்தை கொடுக்கவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. கருங்கல் வளர்ந்தது. என்னது? கருங்கல் வளர்ந்தது. கேரே நாப்பு. அது ஒரு விலையேறப்பட்ட ஒரு வேதிப்பொருள். அதை ஆங்கிலத்தில் ஆன்டிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த நாட்களில் பேட்டரிகள் தயாரிக்கிறதுக்கு அந்த வேதிப்பொருளை பயன்படுத்துகிறாங்க. ஆன்டிமோனி அல்லது ஸ்டிபியம் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் இப்படி பேர் வைக்கிறாரு? உன்னுடைய ஆரம்பம் உன்னை யாருமே மதிக்காத ஒரு கல் மாதிரி தான் நீ இருப்ப. ஆனால் நீ வளரணும். ஹல்லேலூயா. உன் இக்கட்டு நாளில் நீ கர்த்தருக்குள்ள வளரணும். இந்த கல் யோபு நாட்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நாட்களே பல காரியங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை உடைச்சி அதை ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பலன் கொடுக்கிற அம்புகளில், கத்திகளில், அருவாக்களில் அதை பயன்படுத்தும் பொழுது அது அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும். நீ சாதாரண கல்லா இருக்கலாம், உன்னை தூக்கி எரிஞ்சிருக்கலாம், ஆனால் நீ கர்த்தருக்குள்ள இருந்தா நீ மேலே எழும்பி வளருவ. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வருகிறது ஹார்ன் ஆஃப் ஆன்டிமோனி, அதாவது ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து எழும்பி வருகிற கொம்புன்னு அர்த்தம். ஆமேன். பேருடைய அர்த்தத்தை பாருங்க. நாளுக்கு நாள் நீ லவங்கப்பட்ட மாதிரி மன வீசணும். நாளுக்கு நாள் நாம் ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து கொம்பு மாதிரி எழும்பி வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இன்னொரு அர்த்தம் பிளாக் பெயிண்ட். அதற்கு என்ன அர்த்தம்னா, நம்ம யாராலும் நிராகரிக்கப்பட்டு கருப்பா ஒரு ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஒரு கரு ஓட்டையை போல நம்ம இருக்கலாம். ஆனா அங்கே இருந்து நான் எழும்பி வருவேன். அல்லேலூயா. யோபு அப்படிதான் வந்தான். நாளுக்கு நாள் அவன் வாசனை வீசிக்கொண்டே இருந்தான். அவனுடைய ஒய்ஃப் சொன்னாங்க செத்துப்போன்னு சொன்னாங்க. நண்பர்கள் சொன்னாங்க நீலாம் வேஸ்டா, நீ பாவிடான்னு சொன்னாங்க. ஆனா எவ்வளவு உரித்தாலும், சத்துரு உரித்தாலும், ஒய்ஃப் உரித்தாலும், நண்பர்கள் அவனை உரித்தாலும் அவன் வாசனை வீசிக்கொண்டே இருந்தான். ஆமேன். எல்லாரும் நினைச்சாங்க யோபு என்ற கல்லை தூக்கி போட்டாச்சு, இனி அவன் வரமாட்டான். ஆனா தூர போடப்பட்ட கல்லு கொம்பு மாதிரி முளைச்சி வந்தது. ஆமேன். யோபுவோட சரித்திரம் கற்றுக் கொடுக்கிறது. எமிமால், ஹெர்சியால், கேரேனாப்பு. நாங்களும் நாளுக்கு நாள் வாசனை வீச உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமேன். நாங்களும் நாளுக்கு நாள் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் நீங்க வாசனை வீசுனீங்கன்னா, வளர்ந்தீங்கன்னா, நீங்க ரெட்டிப்பா ஆசீர்வாதம் பெறுகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களோடு பேசினபடியால் நன்றி. யோபுவனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு பேசினபடியால் நன்றி. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் இந்த இக்கட்டு நாளில் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கணும். நாங்கள் உமக்குள்ள வளரணும். கர்த்தருக்குள்ள எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, நான் எழும்பணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்கு கிருபை தாங்க. நாங்கள் சாதாரண மரம் அல்ல, நாங்கள் வாசனை வீசுகிற மரம். நாங்கள் சாதாரண கற்கள் அல்ல, வளருகிற கற்கள். கர்த்தாவே, நாளுக்கு நாள் உமக்குள்ள வாசனையை வீசவும், உமக்குள்ள வளரவும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. God bless you.